ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அனைவரும் சந்தோஷமாயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இன்று காலை வேளையிலும் கூட விஸ்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசித்து ஒரு சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கிறதான இடத்தில் நாமும் இருக்கும்படி மறுபடியும் வந்து நம்மை சேர்த்து கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதான இடத்தில் அனைவரும் கடந்து செல்ல முடியாதுங்க. பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு சித்தமான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். தேவனுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். பரிசுத்தத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டால் நிச்சயமாகவே அவருடைய காலச்சத்தம் கேட்கிறதான நிமிடத்தில் நாமும் அவரோடு கூட கடந்து செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் கைவிடப்பட்டு போகும், தள்ளப்பட்டு போகும் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஆனபடினால் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வருகை உண்டு என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதற்காக பரிசுத்தத்தோடு கூட வாழ வேண்டும். விசுவாசத்தில் நாம் உறுதியாக காணப்பட வேண்டும் என்பதையும் இந்த நாளில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.